ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதியிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவர் திருவார்த்தைகளை கேட்கவும், உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பினபடினால் இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கடந்த 5 மாதமும் அற்புதமாய் நடத்தினவர் அதை காட்டிலும் இந்த மாதத்தில் இன்னும் மேன்மையாய் நடத்துவார் என்று 100% நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலை மாற்றிலும் போன மாதத்தை விட இந்த மாதத்தை கர்த்தர் மேன்மையாய் நடத்துவார். 5 மாதத்தின் ஜெபத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கேட்பார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். இந்த மாதம் உங்கள் விசுவாசம் கனம் பண்ணப்பட்ட மாதமாக இருக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இந்த மாதத்தில் அவர் என்ன வாக்குத்தத்தை கொடுக்காரு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபத்தோடு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுவோம். இந்த நாளிலே இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். God is good all the time. God is good all the time. கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். 86ஆம் சங்கீதம் 5வது வசனம். 86ஆம் சங்கீதம் 5வது வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். பக்தன் தாவீது ஆண்டவரை பார்த்து சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தைங்க. பக்தன் அனுபவித்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் நல்லவர், நல்லவர். இதை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவீதின் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், மேடு பள்ளங்கள், உயர்வு தாழ்வு, இக்கட்டு இன்பம் என்று மாறி மாறி வந்திருக்கிறது. அதிகமாய் அவர் பாடுகள் மத்தியிலே கடந்து போன ஒரு பக்தனாக இருந்தார். இத்தனை பாடுகள், வனாந்தரம், குகை, நஷ்டம், எதிர்ப்புகள், மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொல்ற அளவுக்கு நெருக்கடி, இத்தனை காரியங்களை அவர் சந்தித்த பிறகும் அவர் ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர். அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். தாவீதுடைய விசேஷித்த தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பெஷல் கேரக்டர் தாவீதின் விசேஷித்த தன்மை என்னன்னா, அவர் ஒரு சிறந்த நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் அவர். ஒரு ஆட்டுக்குட்டிக்காக சிங்கத்தோடும் கரடியோடும் போராடி சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டை மீட்டெடுத்தவர், தன் ஜீவனை பணயம் வைத்து. அப்படி ஒரு சிறந்த ஒரு மேய்ப்பன் தாவீது. அவர் ஒரு சிறந்த, மிகவும் பெரிய தைரியசாலிங்க. அவர் இளைஞனாயிருந்த பொழுது, ராட்சதனாயிருந்த, யுத்தத்தில் நல்லா பழக்கப்பட்டிருந்த கோலியாத்தை ஒரே கவன்களினாலே வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்த பக்தன், மிகப்பெரிய ஒரு தைரியசாலிங்க அவர். அவர் சிறந்த தளபதி, போர் தளபதியாக இருந்தார். போன எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெற்றார். வெற்றி மேல் வெற்றியை தன் தேசத்துக்கு குவித்தவர். இராணுவ தளபதி, நிர்வாகத்தில் சிறந்தவர்.
மட்டுமல்ல, ஒரு திறமையான கவிஞர். சங்கீதங்களிலே கிட்டத்தட்ட 75 சங்கீதங்கள், 150 சங்கீதத்தில் 75 சங்கீதங்கள் அவர் எழுதினதாங்க. எத்தனை சிறப்பான பாடல்கள் எழுதியிருக்கிறார். மறக்கவே முடியாத அளவுக்கு அருமையான சங்கீதங்களை எழுதினார். நல்ல ஒரு இசை கலைஞர், பெஸ்ட் மியூசிஷியன். அவர் கிண்ணறத்தை வாசிப்பதில் சேர்ந்தவர். இத்தனை விசேஷித்த நல்ல தன்மை தாவீதுக்கு இருந்தது. ஆகவே தான் ஒரு வேலைக்காரி தாவீதை பார்த்து தாவீதை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை. 1 சாமுவேல் 16:18 கொஞ்சம் வாசிங்க. 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். பாருங்க எத்தனை தகுதி பாருங்க அவருக்கு. வாசிப்பதில் சேர்ந்தவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று. இதெல்லாம் தாவீதுடைய விசேஷித்த தன்மைங்க. இன்னொரு பகுதி இருக்கிறது தாவீதுக்கு. இது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி என்றால் அவர் அடைந்த பாடுகளும் கஷ்டங்களும் என்ன. நீங்கள் அவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் குடும்பத்தில் 8வது நபர், கடைசி கடைக்குட்டி, இளையவர். ஆகவே சகோதரர்கள் அவரை அவமதித்தார்கள், அவரை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. 1 சாமுவேல் 17:28 வாசித்து பார்த்தீங்கன்னா, யுத்தத்தை பார்க்க வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு தகப்பனார் கொடுத்த பண்டங்களை கொடுத்து விட்டு போக வந்திருக்கிறார். அங்கே வந்ததை பார்த்து, அவர்களோடு பேசுகிறத பார்த்து சகோதரரெல்லாம் கடிந்து கொண்டார்கள். அந்த கொஞ்ச ஆடுகளை எங்கே விட்டு வந்தாய்? அகங்காரத்தை நான் அறிவேன் அப்படின்னு கடிந்து கொண்டார்கள். தன் சகோதரர்கள் இவன் இளையவனாயிருப்பதனால இளையவனாகிய தாவீதை புரிந்து கொள்ளவில்லை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் சவுல் ராஜா நன்மை பெற்றவன். சவுல் ராஜா துரச்சினான், பல விசை ஈட்டி எழுதினான். ஒரு பக்தன் ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்றாரு, 17 முறை ஈட்டியை எய்து தாவீதை கொல்லுவதற்கு சவுல் முயற்சி செய்திருக்கிறார். 17 முறை. அது நிமித்தம் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தார். தனக்கும் சவுலுக்காக யுத்தம் பண்ணினார். சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவை விரட்டும்படியாக கிண்ணறத்திற்கு வாசித்து உதவி செய்திருக்கிறார். இத்தனை உதவி பெற்ற அந்த ராஜா துரச்சினான். நன்மை பெற்றவன் எதிராக வந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் இத்தனை பாடுகள் அவருக்கு. எல்லாவற்றை காட்டிலும் நிறைய சொல்லிட்டு போலாம். ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டும்படியாக அவர் தீர்மானம் பண்ணி அநேக பொருட்களை சவதரித்து வைக்கிறார். கட்டலான்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நீ கட்ட வேண்டாம். நீங்கள் 1 நாளாகம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ கட்டாத 17ஆம் அதிகாரத்தை வருது, கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோன் கட்டுவான்னு சொல்லிட்டார். எத்தனை ஒரு ஏமாற்றம் பாருங்க அவருக்கு. ஆலயத்தை கட்டுவது ஒரு ஆசை, வாஞ்சை, விருப்பம். இடத்தையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு பொருட்களெல்லாம் சவதரித்து வைத்து கட்ட வேண்டும் என்று இருந்த பொழுது, அந்த வேலையை நீ செய்ய வேண்டாம், உன் குமாரன் செய்வான் என்று தன் ஆசை விருப்பம் அடுத்தவனுக்கு தாண்டி போன பொழுது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு வேதனை. அத்தனை கஷ்டங்க. இப்படி சவுலினால், சகோதரர்களால் சொந்த விருப்பம் கூட நிறைவேற முடியாமல் இத்தனை பாடுகளை சுவைத்தார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய விசேஷத்த தன்மைகள், இன்னொரு பக்கம் அதுக்கு நேர்மாறான வாழ்க்கை. இது எல்லாவற்றையும் இப்படி நடந்தாலும் அவர் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர். என் வாழ்க்கையில ஏற்றம் வந்தாலும் தாழ்வு வந்தாலும், மேடு பள்ளங்கள் வந்தாலும், நினைத்தது நடக்காமல் போனாலும்,
காரியம் கைகூடி வராமல் போனாலும், நன்மை பெற்றவனே எதிர்த்து வந்தாலும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்து அதற்கான அறிகுறியே இல்லாமல் போனாலும், என் வாழ்க்கையிலே அவர் என்றைக்கும் நல்லவர். ஹல்லேலூயா! என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட்டுங்க அது, அருமையான ஸ்டேட்மெண்ட். அவரே இந்த சங்கீதங்களில் சொல்லுவாருங்க. அதை 2-3 வசனத்தை வாசிக்கலாமே, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. சங்கீதம் 34:8 பாருங்க. 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. நான் ருசி பார்த்திருக்கிறேன். என் இன்பத்திலும் துன்பத்திலும் பாடுகளிலும் எனக்கு நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறேன். 25ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழி தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். அதுவும் தாவீது சொன்னது தாங்க. இப்ப நம்ம வாசித்த 86ஆம் சங்கீதம் 5வது வசனம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிட யாவர் மேல கிருபையுள்ளவருமாயிருக்கிறீர். சொல்ல முடியுமா? ஒரு சின்ன நஷ்டம் வந்து விட்டாலே, நினைத்தது நடக்காமல் மாறாக நடந்து விட்டாலே, தேவரீர் எங்கே இருக்கிறீர், ஆண்டவரே நீ இருந்தாலும் நடக்குமான்னு கேட்கிறோமே. ஆனால் இத்தனை பாடுகள் மத்தியிலே, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதிலும், இத்தனை பாடுகள் மத்தியிலும் பக்தன் சொன்ன வார்த்தை, தேவரீர் நீ நல்லவராயிருக்கிறீர். கடந்த 5 மாதத்தை நாம் திரும்பி பார்த்தால், உண்மையை நான் சொல்லுகிறேன், எத்தனை தான் நமக்கு அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருந்தாலும், இத்தனைதான் நமக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கி கடந்து வந்திருந்தாலும், எத்தனையோ நஷ்டத்தை சந்தித்திருந்தாலும் கூட, ஸ்தோத்திரம், 5 மாதத்தை கடந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், தேவரே நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மாசமும் நல்லவராகவே இருந்தீர் சுவாமி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நல்லவராய் இருந்ததினால்தான் இந்த மாதத்தின் முதல் தேதியில இந்த 5 மணிக்கு தேவ சன்னிதானத்தில் இருக்கிறோம் என்றால் அவர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பாருங்க, ஸ்தோத்திரம், அவர் மாத கணக்கில் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஒருத்தர் சொன்னாருங்க, இதுவரையிலும் 32 லட்சம் செலவழிச்சிருக்கிறோம், இன்னும் குணப்பட்ட பாடு இல்லை, 3 மாசம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்னு சொன்னார். எத்தனை துயரம்! 3 மாதம் இருந்தும் குணப்படலை, 32 லட்சம் செலவழிச்சிருக்கிறாங்க. ஆனால் கடந்த 5 மாதத்தை நினைத்து பார்த்தால், கர்த்தர் நல்லவராய் இருந்து நல்ல சுகம் கொடுத்து பலத்தை கொடுத்து ஆதரித்து அற்புதமாய் நடத்தி இந்த மாதத்தில் காண செய்தார் என்றால் அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் சிஸ்டர், பிரதர், கர்த்தர் நல்லவர். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் அதை காட்டிலும் மேலாக நல்லவராக இருந்து, மன்னிக்கிறவராக இருந்து, இரக்கமுள்ளவராக இருந்து, பொருளாதாரத்தில், குடும்பத்தில், படிப்பில், எல்லா நிலைகளும் அவர் நல்லவராகவே இருப்பார். அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உள்நெல் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உள்நெல் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. யோர்தானை போல பெரும் தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. ஆமென். எல்லா தடைகளும் விலகும். இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்றாருங்க,
அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஓற்றிட வேண்டும் ஐயா. ஒரு ஜெபத்தோடு ஆமென். தடைகளை விலக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவா. நீர்தானையா கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. நான் விசுவாசிக்கிறேன், எல்லா தடைகளை உடைக்க கூட அபிஷேகத்தை இப்பொழுதே கர்த்தர் நம்மேல் ஊற்றுவாரா. ஓ, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், பயப்படாத, எல்லா கோணலான செவ்வையாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆறுகளை கடந்தால் அவை உன்மேல் பொருளாது, நீ அக்கினிலே நடந்தாலும் வேக மாட்டா, ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு முன்பா இருக்க எல்லா மலைகள் எல்லாம் சமபூமியாகும். எல்லா தடைகளை உடைக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோம். உன் மேல் இருக்கிறவன் நுகத்தை கர்த்தர் நீங்க முறிக்கிறார். நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளை நுகங்களை கர்த்தர் முறிக்கிறார். பெற்றுக்கொள்வோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவேனும் நிமிரக்கூடாதபடிக்கு ஓ உங்களை குட்டி வைத்திருக்கிற சாத்தானின் சகல தடைகளை ஓ கட்டுகளை உடைக்கிறார். அன்றைக்கு ரிசீவ், உடைக்கிறார் தடைகள். இன்னைக்கு உடைக்கிறார். அவர் நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். ஆமென். இது நடக்கும் இந்த மாசத்துல. இன்னைக்கே தொடங்கும். அது உனக்கு முன்பாக எல்லா தடைகளை உடைக்கிற வேலை கர்த்தர் இன்றைக்கே தொடங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். God is good all the time. பக்தன் தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுருக்கமா 3 இடத்தை சொல்றேன். இதே சங்கீத புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் நல்லவர்னு சொன்னது காரணம் அவருடைய பார்வை தாங்க காரணம். அவர் பார்த்த பார்வை தான். ஆண்டவர் அவர் எப்படி பார்த்தார் அதுதான் காரணம். இன்னைக்கும் ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கறோன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ அவர் நல்லவராக இருந்ததுக்கு அவர் பார்வைனா, முதல் பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீது மேல் நோக்கி பார்த்தார். மேல் நோக்கி பார்த்தார். அவருடைய மேல் நோக்கின பார்வை. டேவிட் லுக்ட் அப். நீங்க 31:19 சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவர் பார்வை பாருங்க. அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். ஆண்டவரை, அவருடைய சிங்காசனத்தை பார்க்கிறாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எதிரான சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்திருக்கிற, ஆளுகை செய்கிற அற்புதமான தெய்வத்தை பார்த்து அவர் சொன்னது, எதிரான சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நல்லவர் அப்படின்னு நன்றி செலுத்துறாருங்க. அவர் அதாவது அவர் சந்தித்த சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் நன்மைக்காக அப்படின்னு கண்டுபிடிக்கிறாருங்க. பழைய ஏற்பாட்டிலேயே வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு பக்தன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா புதிய ஏற்பாட்டின் அனுபவம் தான் ரோமர் 8:28 என்ன சொல்லுதுங்க? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதா. புதிய ஏற்பாட்டு அனுபவம் இது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு பக்தன் தாவீது தான் கடந்து வந்த பாதைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அது நன்மைக்காகத்தான் என்று நினைத்து எண்ணி அவர் நல்லவர் என்று சொல்றாருங்க. ஆகவே தான் சொன்ன, எதிரான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்று கண்டுபிடித்தார் பக்தன் தாவீது. அதில் குறிப்பு என்னன்னா,
ஆரம்பத்தில் சொன்னது போல ஆலயத்தை கட்டும்படி பிரயாசப்படுறாருங்க. நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனமும் 1 நாளாகம் 17:4 நீங்கள் ரெஃபரன்ஸாக குறித்து வச்சுக்கிடுங்க. ஆலயத்தை கட்டுவதுக்கு பிரயாசம் பண்ணுறார். கர்த்தர் சொல்கிறார் நீ கட்ட வேண்டாம். வாசிக்கலாமா? 1 நாளாகமும் 17:4 வாசிப்பான். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு கட்டாதன்ட்டாருங்க. அவர் சவதரித்து வச்ச பொருள் தான் சாலமோன் கட்டினது. சாலமோன் சம்பாதிச்சது அல்லது. தாவீது ஆலயத்தை கட்டும்படி தாவீது சம்பாதித்து வைத்த பொன்னும் பொருளும் மற்ற விலையேறப்பெற்ற கற்கள், அதை வைத்து தான் சாலமோன் கட்டுறாரு. தேவதாரு விருட்சங்களும் கேதுரு மரங்களும் தான் வாங்குறாரு சாலமோன். மற்றதெல்லாம் இவர் தாங்க விற்று வச்சார். அத்தனை பிரயாசப்பட்டு கட்டணும்னு முடிவு பண்ண பக்தனுக்கு வேண்டான்னு நோ அப்படி சொல்லிட்டாருங்க. எத்தனை பெரிய துயரமாக இருக்கும் பாருங்க. ஆகிலும் அதை அப்படி ஏற்றுக்கிட்டார். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னாலும் நல்லதுக்கு தான், நோன்னு சொன்னாலும் நல்லதுக்கு தான். இதுதாங்க பக்தனுடைய அருமையான விசுவாசம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி சொல்கிறாரு. சில விஷயங்கள் 5 மாதம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. சில விஷயம் எஸ் ஆம் கேட்டேன் அப்படி சொல்லி பதில் கொடுத்துருப்பாருங்க. ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே நேரத்தில் இந்த 5 மாதங்களில் சில விஷயங்கள் இல்லைன்னு சொல்லியிருப்பார், உனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பார், நோன்னு சொல்லியிருப்பார். அப்பொழுது என்ன செய்யணும்னா அவர் நல்லவர் தான் சொல்லணும். ஏனென்றால் அவர் இல்லை என்று சொன்னாலும் அதுவும் நமக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஏன்னா எது கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம், எது கொடுக்காதிருந்தால் ஆசீர்வாதம் என்றெல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆகவே தான் நம்ம நேசித்த தெய்வம் எது நமக்கு தேவையோ எப்பொழுது அப்பொழுது அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறேன், சில விஷயங்கள் இன்னும் பிடிபடலையா, கால தாமதமாகுதா அல்லது இல்லைன்னு சொல்கிறாரா, இந்த நேரத்திலும் அவர் நல்லவர் சொல்லுங்க. அவர் எத்தனை நல்லவர் என்று வருகிற நாட்களை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். மனசார சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் எனக்கு நோ சொன்னாலும் கர்த்தர் நல்லவர் தான். ஓ, என் காரியங்கள் தாமதமானாலும் கர்த்தர் நல்லவர் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மைதான், உண்மைதான். ஆனால் சாலமோன் கட்டின பொழுது தான் அது விலையேற பெற்ற அற்புதமான ஆலயமாக இருந்தது. இவர் கட்டியிருந்தால் அந்த அளவுக்கு விசேஷமாக இருந்திருக்காது. இதை பார்த்து தான் பக்தன் தாவீது சொன்ன வார்த்தை, எதிரான நிலைமையிலும் என் ஜெபம் கேட்கப்படாமல் போனாலும், என் வாஞ்சை விருப்பம் நிறைவேறாமல் போனாலும், கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு தடை பண்ணாலும் அவர் எனக்கு நல்லவர் தான். எதிரான நிலைமையிலும் அவர் நன்மையே செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த 31ஆம் சங்கீதத்தை முழுக்க நீங்கள் வாசித்து பாருங்க. வீட்டில் போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு லைனை சொல்கிறேன் உங்களுக்கு, அதை வாசித்து பாருங்கள். அவருடைய எதிரான சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் அவருக்கு விரோதமாய் பொய் பேசினார்கள். அப்புறம் அதே வசனத்தை வாசித்து பாருங்க, உயிரை வாங்க தேடினார்கள். 9-10 வாசித்து பாருங்க, வியாதிப்பட்டாருங்க. அவர் வியாதிப்பட்டு அவருக்கு ஒரு நிலைமை ரொம்ப வேதனையாய் அவருக்கு இருந்தது. அப்புறம் அது மட்டும் இல்லை, இவை எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா 19-20 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 31-14 வாசிங்க, 15 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கூட்டி கழித்து பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், என் ஜெபம் கேட்கப்பட்டது, நான் வெட்கப்பட்டு போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிரான நிலைமை, விரோதிகள் எதிர்த்தார்கள், நண்பர்கள் கைவிட்டு போனார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், அவருக்கே அவர் அருவருப்பாய் தோன்றினார். இப்படி எல்லாம் இருந்த பொழுதும் கூட்டி கழிச்சு பார்த்த கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போக தேவன் என்னை விடவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு உங்களுக்கு, 5 மாத காலமாலமும் ஒண்ணுமே புரியலையா, ஒண்ணுமே விளங்கலையா, சில விஷயங்கள் புரியாத புதிதாக தொடர்ந்து வந்திருக்குதா, சில பிரச்சனைகள் தலைக்கு மீறி போய் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியலையா, கர்த்தர் சொல்ற கூட்டி கழிச்சு பார்த்தா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார்.
நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு விட மாட்டார். உங்கள் தலை குனிந்து விட மாட்டார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க 31:24 பாருங்க. 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் தேதியில் வந்திருக்கிற தேவ ஜனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். அவர் எப்படி நல்லவராயிருப்பார், எதிரான சூழ்நிலையிலும் நல்லவராயிருப்பார் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சில சந்தர்ப்பம் அப்படி வரும், வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று. ஒருவேளை பொருளாதாரத்தில், விசேஷமாக பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியான நிலைமை வந்திருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். கடைசி நேரத்தில் கரத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுத்து வெட்கப்பட்டு போகாமல் அற்புதமாய் நடத்துவா. 100% உண்மை. அது எல்லாம் தோத்திரமனை. அவரது பண்டக சாலை குறையாது. கேரி தற்றி போனாலும் ஆண்டவரின் பண்டக சாலை வற்றாது பிரதர். அவர் பண்டக சாலை ஒருபோது வற்றி போகாது சிஸ்டர். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பண்டக சாலை திறப்பார். உங்களுக்கு இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். நம்புங்க, உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். உங்களை நிரப்புகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு வெறுமையாய் வந்திருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை நிரப்புகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஓ, நீங்க அநேகருக்கு சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உங்களை நிரப்புவார். உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். ஏனென்றால் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, தாவீது மேல் நோக்கி பார்த்தார். எதிரான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்றார். இரண்டாவது அவருடைய பார்வை, தாவீது சுற்றிலும் பார்த்தார். சுற்றிலும் பார்த்து ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நெருக்கத்திலேயும் அவர் நன்மை செய்கிறவர், நெருக்கத்திலேயும் அவர் நல்லவர் என்றாரா. 30ஆம் சங்கீதம் 3வது வசனம். 30ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். சுற்றிலும் அவருக்கு நெருக்கங்க. அதான் 30ஆம் சங்கீதமே. நான் குழியில் இறங்காதபடி எனக்கு காத்தீர் கர்த்தாவே, நீர் எனக்கு நல்லவர். இந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் யார் அப்படின்னு ஒரு வரியில் சொல்ல போனால், ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை, இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அவர் டோட்டலாய் மாற்றுகிற தேவன் அப்படின்னு பார்த்து தாங்க சொல்றாரு அவர் நல்லவர். தன்னை சுற்றிலும் இருக்கிற நெருக்கடியெல்லாம் பார்க்குறாருங்க. அவைகள் மத்தியிலே சொல்றாரு, ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, என் நெருக்கத்தின் மத்தியிலும் நீர் எனக்கு நல்லவர் கர்த்தாவே. ஏன்னா என் சூழ்நிலையை நீர் மாற்றுகிற தேவன். நான் என் இருதயத்தில் நான் உணர்றேன். இப்போ என் இதயத்தில் ஆழமாய் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசுகிறேன். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் நெருக்கடியான சூழ்நிலை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை விசாலத்துக்கு கொண்டு வர போகிறார். நெருக்கடியிலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வந்து மனதார அவரை வாழ்த்தி துதிக்கும்படி செய்வார். நல்லவர் என்று துதிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். இந்த 30ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், 4வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் இதெல்லாம் வாசித்து பாருங்க. அவர் அப்படி துதித்து இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் நல்லவர் என்று துதித்து பாடி இருக்கிறார். முதல் வசனம் வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ வட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். 4வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தன், அவரை பாடுங்கள்.
அப்புறம் 11-12 பாருங்க. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக என் மாற புலம்பலை பண்ணினீர். ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என் தேவனாய கர்த்தாவே, கர்த்தாவே, என்றென்றைக்கும் துதிப்பேன். என்றென்றைக்கும் துதிப்பேன். எப்படி நீ நல்லவர் என்று என்றென்றைக்கும் துதிப்பேன். இந்த சங்கீதம் முழுக்க வாசித்து பார்த்தீங்கன்னா அத்தனை நெருக்கடிங்க அவருக்கு. அத்தனை நெருக்கத்தி மத்தியில எழுதின ஒரு பாட்டுங்க அது. அந்த பாட்டின் மத்தியிலே தான் எத்தனை முறை சொல்றாரு பாருங்க, அவர் நல்லவர் நல்லவர் என்றென்றைக்கும் துதிப்பேன் கர்த்தாவே அப்படின்னு. சரி, சூழ்நிலையை மாற்றுகிற தேவன்னு பார்த்து என்னென்ன சூழ்நிலை மாத்துறாரு அப்படியே வாக்குதத்தமா இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தையா விசுவாசிக்கலாம். எப்படி சூழ்நிலை இருந்தது, எப்படி மாத்தினாருங்க. நீங்கள் 1 முதல் 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வியாதியிலிருந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார், வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து சூழ்நிலையை மாற்றினார். இவர் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை லக்கம் பார்த்தாருங்க. அது ஆண்டவர் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. ஆகவே கிட்டத்தட்ட 70,000 பேரை ஆண்டவர் அடித்து அநேக 70,000 பேர் இஸ்ரவேலில் மடிந்தார்கள். அது நிமித்தம் அவர் பலகீனப்பட்டார், வியாதிப்பட்டுட்டார். ஐயோ, நான் தானே பாவம் செய்த, இந்த ஆடுகள் என்ன செய்தது நினைச்சு அது நிமித்தம் வியாதிப்பட்டாருங்க. அந்த பலகீனப்பட்டு இருந்த பொழுதுதான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ரிலீஸ் பண்ணி அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். நீங்கள் 6வது 7வது வசனம் 1-4-21 நீ வாசித்து பாருங்க. நீ ஆக வியாதியிலிருந்து விடுதலையாக்கி நல்ல சுகத்தை கொடுத்தார். இந்த முதல் தேதியிலே நான் விசுவாசிக்கிறேன், இங்கே வந்திருக்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை வியாதி பலகீனத்தோடு வந்திருக்கலாம், ஸ்தோத்திரம், பல நாள்பட்ட வியாதியாக இருக்கலாம், டாக்டர் இடத்துல பல விசை போகியும் ஒன்றும் குணமாகாத நிலைமை கூட வந்திருக்கலாம், கைவிடப்பட்டு கூட வந்திருக்கலாம், அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட் என்னவா இருக்குமோ என்று ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் யார் என்றால் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். உங்கள் பலகீனத்தை அவர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நல்ல சுகத்தை கொடுக்கிற தெய்வம். ஓ, அவர் நல்ல பரிகாரியாய் கர்த்தர், பரம வைத்தியராகிய தெய்வம். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ரிப்போர்ட்டும் நல்ல ரிப்போர்ட்டா கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு. எத்தனை சாட்சி நான் சொல்லட்டுங்க. இங்கே ஜெபிக்க ஏராளமான மக்கள் வருகிறார். நேற்று தினத்து அவ்வளோ கூட்டங்க ஜெபத்துக்கு. ஒவ்வொரு வாரமும் அவ்வளோ பேர் எப்படி வர்றாங்க என்றால் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறார், நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இதை ருசி பார்த்த மக்கள் தான் ஜெபத்துக்கு வருகிறார்கள். சும்மாலாம் வர்றது கிடையாது. வந்து அவ்வளோ நேரம் 2 மணி நேரம் நேற்று உட்கார்ந்துருக்குறாங்க. 2 மணி நேரம் 11 மணிக்கு 6 முடிஞ்சு 1 மணிக்கு மேலே தாங்க முடித்தேன். அவ்வளோ உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்பதை ருசி பார்த்தவர்கள். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாருங்க, உங்களை சகல வியாதி இருந்து விடுதலை ஆக்குவார். ஓ, எகிப்திற்கு வர பண்ணி வியாதிகளை ஒன்றே வர பண்ணு, நானே உன் பரிகாரிய கர்த்தர். அவர் யார் என்றால் சூழ்நிலையை மாற்றுகிறவர், வியாதியிலிருந்து நல்ல சுகத்தை கொடுக்கிற தெய்வம். 2வது சூழ்நிலை எப்படி மாத்துறாரா, அழுகையை களிப்பாக மாற்றுகிற தெய்வம். 4:5 வாசிங்க பார்க்கலாம். 30 4:5. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகளை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலம் என்பது நமது வாழ்க்கையில இருண்ட காலத்தை குறிக்கிறது. எப்பக்கம் இருளா இருக்கிறது, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிறோமே, அதுதாங்க சாயங்காலம் இல்லையா? சில விஷயங்கள் நமக்கு புரியுறது கிடையாது, சில போராட்டங்கள், சில காரியங்கள் நமக்கு விளங்காது. இது ஏன் நடக்குது, ஏன் நடந்தது விளங்காமல் இருக்கும். ஒரு அந்தகாரத்தில் தடவி திருவது போல வாழ்க்கை இருக்குங்க, அதுதாங்க சாயங்காலம். அது அப்படியே இருக்குது இல்லையா? அவர் சொல்றாரு பாருங்க, விடியற் காலத்தில் களிப்புண்டா. விடியற் காலம் என்று சொன்னால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த இருளை விளக்கி விடுகிற ஒரு நேரம். இன்றைக்கு தாவீதை எப்படி மாற்றினார்னா, அப்படி சாயங்காலமாய் இருந்த வாழ்க்கையை விடியற்காலமாய் மாற்றினார்.
அழுகையை களிப்பாக மாற்றினார். நாம் விசுவாசிக்கிற இந்த நாளிலே ஒருவேளை அப்படி இருண்ட காலமாக இருக்கலாம், இருளாக இருக்கலாம், எல்லாம் அந்தகாரமாக இருக்கலாம், தடவி திரிகிற இருளை போல இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு ஒரு விடிவு காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு விடியற் காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் இருள் விலகும், வெளிச்சம் உண்டாகும். நிச்சயமாய் சொல்லுகிற ஸ்தோத்திரம். அவசரப்படாதிருங்கள், விடியற் காலத்துக்காக காத்திருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எல்லா அழுகையும் கர்த்தர் களிப்பாக மாற்றுவார், உங்கள் கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுவார். ஓ, ஏனென்றால் அவர் நல்லவர். நெருக்கடியான காலகட்டத்திலும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற, உங்களுடைய சாயங்காலம் விடியற் காலமாய் மாறும், உன் இருள் விலகும். சிஸ்டர், பிரதர், கர்த்தர் சொல்றார், உன் இருள் விலகும். ஓ, ஒரு விடியற் காலம் உனக்கு உண்டு, ஒரு விடியற் காலம் உண்டு, உனக்கு ஒரு சூரியோதயம் உண்டு. ஓ, இப்படி அவன் நாட்கள் போறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஓ, ஒரு உள்ளங்கை மேகம் தெரிகிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஓ, உன்னுடைய பஞ்சகாலத்தை நீக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. உன் பஞ்சகாலம் விலகும், உன் வனாந்தரம் விலகும், உன் இருள் விலகும், விடியற் காலம் உண்டு. விசுவாசிதா தோத்திரம் பண்ணு. பரிசுத்த ஆவி சொன்ன வார்த்தை இது. ஓ, பெருமழை இரைச்சல் கேட்கிறது, உள்ளங்கை மேகம் தெரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3.5 வருஷம் பஞ்சம் விலக போகிறது என்றால் உங்களுக்கும் பஞ்சகாலம் விலகி போகும். ஓ, வனாந்தரம் மாறும், சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் அவர் நல்லவர். Thank you Holy Spirit. Praise the Lord. அவர் சூழ்நிலையை மாற்றுகிறவர், அழுகையை களிப்பாய் மாற்றுகிறவர். 3வது, நீங்கள் 8 முதல் 12 வசனம், அதுல 11 மட்டும் வாசித்தோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர். சாயங்காலத்தை விடியற் காலமாய் மாற்றுகிறவர் மட்டுமல்ல, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணுகிறார். அப்படின்னா புலம்பல் பாடல் ஆனந்த பாடலாய் மாறும். என்னது அர்த்தம்? ஐயோ, 5 மாதங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்ட, ஒன்றும் நடக்கலை சுவாமி, எவ்வளோ கண்ணீர் விட்டேன், ஜெபம் பண்ண ஒன்றும் கேட்கல ஆண்டவரே, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. யாக்கோபு சொன்னது போல, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. யோசேப்பும் இல்லை, பென்யமீனும் இல்லை. ஓ, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. அதே போல ஒருவேளை யாக்கோபு போல நீங்க எல்லாம் அப்படி சொல்லலாம், எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு அந்த புலம்பல் பாடல் சந்தோஷ பாடலாய் மாறும். எப்படி மாறும்? உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன்னு சொன்னாருங்க. 103ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க நீங்க. ஸ்தோத்திரம். அவர் நமது வாயை நன்மையினால் நிரப்புகிற தேவன். ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்? இது வரல, நடக்கல, ஆகல, முடியல என்று சொன்னதை ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று பாடக்கூடிய நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகத்தான் சொல்ற, உங்கள் புலம்பல் பாடல் ஸ்தோத்திரம் சந்தோஷ பாடலாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இதுவரையில் உங்க சாட்சி எல்லாம் ஒன்றும் நடக்கல, ஆகலன்றது சாட்சியா இருக்கும். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு எல்லாம் இக்கட்டை விலக்கி விட்டார், கர்த்தர் நல்ல காரியங்களை செய்தார், நெருக்கத்திலே கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று சொல்லக்கூடிய நிலைமை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 3வது, முதல்ல தாவீது மேல் நோக்கி பார்த்தார். எதிரான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர்னு பாடினாருங்க. 2வது, சுற்றிலும் பார்த்தார், நெருக்கத்திலும் கர்த்தர் நல்லவர் என்று பாடினார். 3வது, முன்னோக்கி பார்த்தார் தாவீது. டேவிட் லுக்ட் அஹெட். நீங்கள் 48ஆம் சங்கீதம் 14வது வசனம், 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இப்போ முன்னோக்கி பார்க்கிறார், எதிர்காலத்தை பார்க்கிறாருங்க அவர், இல்லையா? எதிர்காலத்தை பார்த்தோம், எதிர்காலத்திலும் அவர் எனக்கு நல்லவராகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு அருமையான ஆவிக்குரிய தன்மை பாருங்க பக்தனுக்கு. எதிர்காலத்திலும் அவர் எனக்கு நல்லவராகவே இருப்பார். முன்னோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்டேட்மெண்ட், எதிர்காலத்திலும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருப்பார். என்ன சொல்றாருன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது,
ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு முன்பு அவர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இதாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அருமையான ஸ்டேட்மெண்ட் இது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு முன்பு அவர் அங்கே இருக்கிறார். என்ன அருமையான ஒரு சாட்சிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்பு அங்கே இருக்கிறார் என்றால் தாவீது ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னா நல்ல மேய்ப்பனா பார்க்கிறாருங்க. அதான் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்றாரு. அப்போ மேய்ப்பன் எப்படி இருப்பான்? அவர் எப்படி இருந்தார்னா, தாவீது அந்த நாட்களில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லைங்க. அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் எல்லாம் அவருடைய சுபாவம் என்னன்னா, மேய்ப்பன் முன்னாடி போவாங்க, ஆடுகள் எல்லாம் பின்பற்றி போகும். பலஸ்தீனா தேசத்தில் இன்றைக்கும் இப்படி நடக்கிறது. மேய்க்கிறவர்கள் விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் முன்னாடி போவாங்க, பின்னாடி தான் ஆடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஆடுகளை மேய்த்தவர் பக்தன். ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா அப்படித்தான் அவர் பார்க்குறாருங்க. அவர் எனக்கு முன்பாக போகிறவர். இதை பார்க்கணும்னா அற்புதமான ஒரு இடம் யோவான் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ல் ஆண்டவராக இயேசுவே சொல்றாருங்க. அவர் யாருன்னு சொல்றார். என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க அது. 10:4 வாசிங்களேன். 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இப்போ தாவீது எப்படி பார்க்கிறாருன்னா, ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிற நல்ல மேய்ப்பன். எதுக்கு முன்பாக போகிறான் மேய்ப்பன்? ஆடுகளுக்கு தண்ணீர் எங்கே இருக்கிறது, ஆகாரம் எங்கே இருக்கிறது, எங்கே பாதுகாப்பாக மடக்க முடியும் என்று அவைகளெல்லாம் பார்த்து அதை ஆயத்தம் பண்ணுவதற்கு தான் மேய்ப்பன் முன்னாடி போகிறான். அதே போல என் ஆண்டவர் யாருன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பாக போகிறவர். என் ஆகாரமாகட்டும், பாதுகாக்கட்டும், எல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு எனக்கு முன்பாக போகிற நல்ல மேய்ப்பன் என்று தாவீது பார்த்து தான் முன்னோக்கின பார்வையில் சொல்றாரு, அவர் எனக்கு நல்லவன். இல்லையா? இயேசுநாதர் சொல்லியிருக்காருங்க, நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன், பயப்படாதிருங்கள். அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். ஸ்தோத்திரம். எல்லா கோணலான செவ்வையாய் மாற்றுவார். ஸ்தோத்திர. கர்த்தர் சொல்லுகிற பயப்படாதிருங்கள், நமது நல்ல மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி. கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, எதை குறித்தும் பயப்படாதிருங்க, கலங்காதிருங்கள். ஓ, நமக்கு முன்பாக நமது நல்ல மேய்ப்பன் இயேசு சென்று கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் அற்புதமாய் நடத்துகிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஓ, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. அதை விட ஆபிரகாம் சொன்ன வார்த்தை இன்னும் அருமையான வார்த்தை. ஆதியாகமம் 22:14 அவர் யார் என்றால், அவர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் ஒரு அர்த்தம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். இன்னொரு அர்த்தம் இருக்கு அதுக்கு, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். இன்றைக்கு இங்கே வந்திருக்க நமக்கு ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்ரா. அவர் யெகோவா ஈரே, அவர் நல்ல மேய்ப்பன், அவர் முன்பாக போகிறவர், ஆயத்தம் பண்ணுகிற தேவன். என் இருதயத்தில் அதிகமாய் நான் உணர்த்தப்பட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். நீங்கள் போய் பார்க்கும் பொழுது எல்லாம் அங்கே ஆயத்தமாக இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னமே அங்கே கர்த்தர் ஆளை வச்சிருப்பாருங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னமே கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாருங்க. அது நடக்கும், அது நடக்கும். ஓ, இன்றைக்கு போறீங்களா, போங்க, அங்கே உங்களுக்குன்னு ஒரு ஆளை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஒரு காரியமாக போறீங்களா, பயப்படாது, எது நடக்கும் எப்படி நடக்கும் நினைக்காதீங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அவர் உங்களுக்கு முன்பாக இங்கே நிற்பார். ஆபிரகாம் மோரியா தேசத்து மலைக்கு போன பொழுது அவருக்கு முன்பாக கர்த்தர் அங்கே நின்றார். அந்த ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போவார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நல்லவர். ஆமென்.
நம்ம ஆண்டவர் யாருன்னா சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப அருமையாக அந்த கால நேரத்தை பரிசுத்தாவின் அதிகமாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். ஆனால் எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே சொல்லிட மாட்டாருங்க. ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை முதல்ல கொடுத்துட மாட்டாருங்க இல்லையா? எல்லாத்தையும் இது நடக்கும், அது நடக்கும், இப்படி ஆகும் போகும் என்று ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை ஆண்டவர் உடனே கொடுத்துட மாட்டார். அந்த ப்ளூ பிரிண்ட்டு அவர் கையில் தான் இருக்குங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டு நம்ம கையில் கொடுத்துட மாட்டார். அப்படி கொடுத்துட்டா நமக்கு விசுவாசமே இல்லாமல் போயிடும் இல்லையா? இது நடக்கும், அது நடக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டா நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், விசுவாசமே இருக்காது. ஆகவே ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் வச்சுப்பாரு. நம்ம நாள்தோறும் விசுவாசத்தின் அடிப்படையிலே முன்னேற அவர் கையில் இருக்கிற ப்ளூ பிரிண்ட் படி எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே விசுவாச பாதையிலே வளர்வதற்காகத்தான் ஆண்டு எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. ஆரம்பத்தில் எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லிட மாட்டார். பை ஃபெய்த், விசுவாசத்தில் முன்னேறினீங்க. அதைத்தான் இந்த மாதத்தை கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு. பை ஃபெய்த் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி போங்க. காலேஜ் படிக்கிறீங்களா, ஸ்கூல் படிக்கிறீங்களா, அல்லது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத கண்டிஷனா, இந்த நாளிலே உங்களை நடத்தினவர் நாளைக்கு நடத்துவாருங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கால் எடுத்து வைக்க முதலடி நீங்கள் வைங்க, அடுத்த அடி அவர் வைப்பார். ஹல்லேலூயா, உண்மைதானே? யோர்தான் எப்படி ரெண்டாக பிளந்தது? முதல் அடியை ஆசாரி தான் வைக்கணும். ஆசாரிகள் கால்களை வைத்த பொழுது யோர்தான் ரெண்டாக பிளந்தது, அற்புதம் நடந்தது. அதே போல தான் முதலடி நீங்க வைங்க, அடுத்தடி கர்த்தர் வைப்பார். சோத்திரம், உங்கள் காரியங்கள் வாய்க்கும். ஓ, கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு, உங்கள் காலடி வையுங்கள், யோர்தான் ரெண்டாக பிரிந்து போக ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, இறுதி வரை கடைசி வரை அற்புதமாய் நடத்துவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். இன்னொரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு, சோத்திரம், துவங்கினவர் முடிப்பார். பிலிப்பியர் 1:5-6 சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடங்கினவர் முடிப்பார். எபேசியர் 2:10 சொல்றாரு பாருங்க. 2:10. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன பியூட்டிஃபுல் வேர்ஸ்ங்க அது. அவர் நாம் நடக்கும்படி முன்னதாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்தார். அதுதான் சொன்னேன், ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் இருக்குன்னு சொன்னேன் நான். ஆகவே எப்போ அதெல்லாம் நடக்கும்? இப்படி மாதந்தோறும் வரணும், ஆராதனைக்கு வரணும், வந்து அவரை தேடி நீங்கள் அந்த நாளை துவக்கும் பொழுது, அந்த மாதத்தை துவக்கும் பொழுது, அந்த ப்ளூ பிரிண்ட் என்னெல்லாம் நமக்காக வைத்திருக்க எல்லாம் ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அவரை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். அவர் கையில் இருக்கிற ப்ளூ பிரிண்டில் என்ன இருக்கிறதோ எல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த மாதத்துக்கு என்று அவர் கரத்தில் என்ன இருக்கிறதோ அது நடக்கும். ஏன்னா முதல்ல அவர் தேடி வந்துட்டீங்க, அதுக்குரிய பலனை கர்த்தர் தருவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொன்னாருங்க, இயேசு நமது ஆண்டவராய் இருப்பாரானால் எதிர்காலம் நமக்கு நல்ல நண்பனாக இருக்கும். என்ன சூப்பர் ஸ்டேட்மெண்ட்டுங்க. இயேசு நமக்கு ஆண்டவராய் இருப்பாரானால் எதிர்காலம் நமக்கு நல்ல நண்பனாக இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவராக இருக்கிறனால தான் தேடி வந்திருக்கிறோம். நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம் நண்பராக எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? நான் விசுவாசிக்கிறேன். நம்ம விசுவாச ஓட்டம் முடியும் பொழுது திரும்பி பார்த்தால் ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்ல முடியும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 5 மாதம் தொடர்ந்த நன்மையும் கிருபையும் இந்த மாதத்திலும் தொடரும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு என்னது தேவை அவருக்கு தெரியும், எப்போ தரணும் அவருக்கு தெரியும். கொடுப்பாரே தவிர ஒரு நாளும் எடுக்க மாட்டார், தடை செய்ய மாட்டார். ஆமென். நான் முதல் ஸ்கூட்டர் வாங்கினேன்,
ஒரு சின்ன சாட்சியை சொல்லி ஜெபிக்க போகிறோம். முடிய போகுது டைம் நமக்கு. சென்னை பட்டணத்தில் சர்ச் சார்ஜ் எடுத்த நாட்களில் சைக்கிளில் தான் போவேங்க. நான் எல்லா இடத்துக்கும் சைக்கிள் தான் போகணும். சென்னையில் சைக்கிளே போய் ஊழியம் செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வீடு நார்த் மெட்ராஸில் இருக்கும், இன்னொரு வீடு சவுத் மெட்ராஸில் இருக்குங்க, ஒன்று போரூரில் இருக்கும். இப்படியெல்லாம் அங்கங்கே இருக்கும் விசுவாசிகள் வீடு. போகணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ சைக்கிளே போவேங்க. சைக்கிளை மிதித்து சளைக்காமல் போவேன். ஒரு காலகட்டத்தில் சைக்கிளை மிதித்து எனக்கு சைக்கிளே ஓட்ட முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்படியே போனால் பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸெல்லாம் போயிட்டு வர முடியாதுங்க சென்னையில். அப்படிப்பட்ட ஒரு முடியாத ஒரு கண்டிஷன். இனி என்ன ஆகும், என்ன பண்ண முடியும், இந்த வயசுல இப்படி ஆயிட்டா, எப்படி ஓட்டுறது என்று பல கலக்கத்தோடு இருந்தேங்க நான். அப்பொழுது நமது இந்திய தேவசபை அன்னாள் ஓவர்சியர் தலைவர் அவர் அமெரிக்காவில் இருந்தார். அங்கேருந்து வந்தாருங்க. வந்த உடனே முதல்ல என்னை கூப்பிட்டாருங்க, ஆளை வச்சு கூப்பிட்டாருங்க. போய் வந்தேன், உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனையா சரீரத்தில்னு கேட்டாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நம்ம பிரச்சனையை சொல்கிறது இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர். இல்லை சொல்லுங்கள். இல்லை பாஸ்டர் ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் அப்படி கேட்குறீங்க? நான் அமெரிக்காவில் ஒரு மலை மேலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நீங்கள் நொண்டி போகிற மாதிரி ஒரு சொப்பனத்தை கண்டேன்னாரு. அப்போ தான் விஷயத்த சொன்னேன். பாஸ்டர், சைக்கிள் பல வருஷமாக ஓட்டி எனக்கு ஓட்ட முடியாத கண்டிஷனில் பலகீனமாயிருச்சு பாஸ்டர் அப்படின்னா. உடனே அப்போ ஒரு ஃபோன் அடித்தாருங்க ஒருத்தருக்கு. ஒரு நல்ல பிரதர் இருந்தார், அவரை கூப்பிட்டாரு. பிரதர் வாங்கன்னு அவர் வந்தார். உடனே அவர் சூட்கேஸை திறந்து 40,000 எடுத்து அவர் கையில் கொடுத்து இவருக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்க, இனி அவர் சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னாரு. ஆமே, பிரைஸ் தி லார்ட். இவர் கையில் கொடுத்தா வாங்க மாட்டார், ஆகவே நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி 40,000. அப்போ கைனட்டிக் ஹோண்டா, அந்த ஸ்கூட்டர் கைனட்டிக் ஹோண்டா. அப்போ 40,000ங்க அது. உடனே அவர் என்னை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஷோரூமில் கையோடு வாங்கி, அந்த பிரதர் பாருங்கள் என்னுடைய பங்காக இருக்குன்னு சொல்லி அந்த டேங்கெல்லாம் பெட்ரோல் போட்டு நிரப்பி, இந்தாங்க பாஸ்டர், ₹1 செலவில்லாமல். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போகிறவர். நமது பிரச்சனை அவருக்கு தெரியும், நமது தேவைகள் அவருக்கு தெரியும். முடியாது என்று இருக்கும் பொழுது நம்ம சுமக்கிற நல்ல தெய்வம் ஐயா ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஆமேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகால் நம்முடைய தேவன் மரணபரி நடத்துவார். ஹல்லேலூயா. இல்லை எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்து. ஓ, எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது மேல் நோக்கி பார்த்தார், எதிரான சூழ்நிலையும் கர்த்தர் நல்லவர் என்று கண்டார். தாவீது சுற்றிலும் பார்த்தார், நெருக்கடியான காலகட்டத்திலும் கர்த்தர் நல்லவர் என்று கண்டார். தாவீது முன்னோக்கி பார்த்தார், கர்த்தர் எதிர்காலத்திலும் நல்லவர் என்று கண்டார். ஹல்லேலூயா. அப்படி இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன். கைத்தடி பாடுவோமா? அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனகபாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனகபாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன், அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
உள்ள கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். God is good all the times. Hallelujah, hallelujah, hallelujah. எதிரான நிலைமையில் நல்லவராக இருப்பார். நெருக்கத்தில் அவர் நல்லவராக இருப்பார். எதிர்காலத்தில் அவர் நல்லவராக இருப்பார். இந்த மாதத்துல அவர் நல்லவராக இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முடியும் பொழுது அவர் நல்லவர் என்று வாயார சொல்ல உதவி செய்வார். ஹalleluya. உங்கள் சாயங்காலம் விடிய காலையா மாறும். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். உங்கள் வியாதி எல்லாம் நல்ல ஆரோக்கியமாய் மாறிவிடும். அவர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். உங்க சூழ்நிலையை மாற்றுவார். உங்கள் வனாந்தரம் மாறும். இது நடக்கும். இது நடக்க வாயார கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லக்கூடிய நிலைமை தருவார். உங்க சூழ்நிலை மாறும். இந்த மாதத்தின் எல்லா வரவு செலவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளின் படிப்புக்காக, படிப்பின் தேவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சரீர சுகம் கொடுத்தான்னு விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களில் நல்ல சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தான்னு விசுவாசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழி செய்கிற பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் நன்மை செய்வார் விசுவாசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்த குடும்ப கர்த்தர் ஒன்றாக இணைத்தான் விசுவாசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பக்தன் தாவீதின் வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவரே ஒரு திருஷ்டாந்தமா இருக்கிறதப்பா. எந்த நிலைமையிலும் கர்த்தர் நல்லவர் என்று புகழ்ந்ததை நாங்கள் நினைக்கிறோம். அதே போல நாங்களும் ஆண்டவரை எல்லா நேரத்திலும் நல்லவர் என்று துதிபாடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தார். இந்த மாதத்தில் உமது பிள்ளைகளுக்கு அப்படி நல்லவராக இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா தடைகளை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலையை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். பல நாட்கள் ஜெபத்துக்கு இந்த மாதத்தில் பதில் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை உடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நுகங்களை முறித்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு விடுதலை நாரை மாற்றி விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஏளனமா பேசினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், அவர்களுக்கு முன்பு எங்கள் தலைகளை உயர்த்தினதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். இந்த குடும்பம் எழும்பவே எழும்பாது என்று கண்ணை விரித்து கொண்டு அகலமாய் பார்த்து கொண்டு பொல்லாத மத்தியில இந்த குடும்பங்கள்லாம் உயர்த்த போகிறதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். அவர்கள் வாயை அடைக்க போகிறதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். ஹalleluya. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த கல்வி ஆண்டுல நல்ல படிப்பு, அறிவு, ஞானத்தை தாரோம். சத்துரு தொடாமல் காத்துக்கொள்ளும் ஸ்தோத்திரம். எல்லா பொருளாதார தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. படித்து முடித்து வேலை இல்லாம மக்களுக்கு நல்ல வேலையை தாரும் கர்த்தாவே. ஆண்டவர் எங்கள் திருச்சபையில வேலை இல்லை என்று ஒருவரும் இல்லை கர்த்தாவே. எல்லாரும் ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். அதே போல எல்லாருக்கா ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். படித்து முடித்த உடனே வேலைக்கு போகட்டும் ஸ்தோத்திரம். படிப்பை முடிப்பதுக்கு முன்னமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற ஒரே தெய்வம் எங்கள் ஆண்டவர் இயேசு. நீர் அப்படி கொடுத்ததுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். எல்லா பலகீனங்கள் மாறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். உடன் ஊழியர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். நாங்கள் இணைந்து ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். முதல் ஆலயத்தை கட்டுகிற பணியை ஆசீர்வதித்து அதன் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் தொடர்ந்து நடத்தும் கர்த்தாவே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மனதார உமது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கிருபை தாங்கட்டும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். உன் போக்கை வார்த்தை இது முதற்கொண்டு என்னென்னைக்கு காப்பார் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கிய வழிநடத்தல் சமாதானம் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.